உங்க பையன் தான் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். டேய் 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 மாமா, என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்பனுக்கு தப்பாத புள்ளன்னுவாங்கல்ல, அது இவன் தான் போல இருக்கு. ஏன்டா டேய், நல்லா படிச்ச புள்ள மாதிரி தக்கிற கண்ணாடிக்கு நடிலாம் போட்டுக்கின்னு உங்க அப்பா உங்க கூட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா என்ன பண்ண தெரியுமா? உங்க அப்பாவை கூட்டின்னு போய் புத்திமதி சொல்லி நல்லது சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நீ ஒரு கோரிக்கையை வைக்கிற உங்க அப்பா வெளியில இட்டு வரதுக்கு நான் என்ன பண்ற? உங்க பையன் தான் அவங்க கூட இல்லைன்னா அவங்க பையன் கூட இருக்கிறாரு, கூட இல்ல, அவங்க ஒன்னா சேருவாங்க சேரல, இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு ஒப்பன மாதிரி பேசினுக்கிற? எதுக்கு உங்க அப்பா மாதிரி பேசுற? தப்பு இல்லையா? ஒரு விசாரணைக்கு இட்டுன்னு போய்க்கிறாங்கன்னா அதை பத்தி மட்டும் தான் பிரஸ் மீட் கொடுக்கணும். உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, உனக்கு தேவையா? உனக்கு எங்க வலிக்குது, உனக்கு எங்க குத்துது, உனக்கு எங்க குடையுது கேக்குறேன் நானு. இதே குழப்பம் உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாதா? இதுல வேற உங்க அப்பாக்காரு வாய் தவறி பேசிட்டாருன்னு வேற பேட்டி வேற கொடுக்குறாங்க. உங்க ஆளுங்கெல்லாம் வேற போராட்டம் வேற மறியல் வேற. எதனா இருக்காடா உனக்கு? சின்ன பையனா தானடா இருக்க தம்பி நீனே. உங்க அப்பா வெளில எடுமாமா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறா. இந்த மாதிரிலாம் பேசலாமா முதல்ல? உங்களுக்கு எல்லாம் மண்டையில என்னக்குதான் தெரியல. யார பாரு இதுங்கெல்லாம் வந்து அதுலயே மாட்டிக்கிச்சிங்கன்னா அவங்க குடும்பத்தை பேசதா, சிஎம் அவர்களோட குடும்பத்தை பேசதா பொழப்பு பழகுது. பொழப்பு கட்டினா இவ்வளா மண்டையில ஏறிச்சா சிக்மான கட்டவனுங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? என்ன பண்றீங்க? போராட்டமா? யாருக்கு? விளாத்திக்குளம் எம்எல்ஏக்கா? வாயில துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்களா அண்ணன் விஜய் அண்ணன்? இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணே. இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்படி ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வந்து ஒரு மைக்கு ஒரு மேடையை போட்டுட்டு விழா எலுமை முறித்து விடுவேன்னு கேட்கறது வந்து உங்களுக்கு கொலை மிரட்டெல்லாம் இல்ல. அப்படி பேசணும் உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு விசாரணை பண்ணா உங்களுக்கு குத்துது குடையுது எல்லாம் பண்ணுதா? இப்ப வந்து உங்க ஆட்சியில் இருக்கிறவங்கள ஒருத்தர அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன தெரியுமா பண்றீங்க? போராட்டம் பண்றீங்க. கொலை பண்ணாரா கற்பழிச்சாரான்னு மட்டும்தான் கேக்குறீங்க. உங்க 5 வருஷம் ஆட்சி காலத்துல மக்களுக்காக இந்த மாதிரி எதனா போராட்டம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா இருக்கல? ஏன் பண்ணல? மாத்தி இதே போராட்டம். வாயில வேற துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்களாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி கொலை மிரட்டல் விட்டா வாயில துப்பாக்கி வைக்காம நான் பண்ணுவாங்கன்னு புரியலையே எனக்கு. இதுக்கு வேற நீங்க வக்காலத்து வாங்கின்னு வீடியோ போட்டுன்னு கிடக்குறீங்க. அதுக்கு வெக்கமா கிடையாது, உங்களுக்கு வெக்கமே கிடையாதா? இல்ல ஒரு பொழப்பு. எப்ப பாரு யாரையாவது இது பண்ணிட்டாங்கன்னா உடனே போராட்டம் பண்ணிட்டு போயிட வேண்டியது. எதுக்கெல்லாம் போராடணுமோ அதுக்கு போராடக்கூடாது, இதுக்கு தான் போராடணும். இதுல வேற நெஞ்சு வலி இருக்கான், முதுகு இருக்கான், ரத்த ஓட்டம், என்ன எல்லா வழியும் இருக்கிறவன் என்ன பண்ண மூடி நிற்கணுமா இல்லையா? எதுக்கு வாயை விட்டு வாங்கி கட்டின்னு போகணும்? இதுக்கு வேற வந்துட்டு அவ வக்காலத்து வாங்கிக்கணும் சக்காலத்தி போங்கடாங்கிட்டு அபகாரமா மொட்டை என்னடா பண்ண சொல்றேன்ப்பா வண்டியில இருக்கு. வேற ஒண்ணும் இல்லங்க, நம்மளோட கொத்தூசு, ப்ரௌடு கொத்தூசு, பிரைடு கொத்தூசு, குட்டி கொத்தூசு இவ்வளவும் உட்காந்துக்கிட்டு இந்த டிவி ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தை சிரிக்குது, விஜயோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தை சிரிக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் எங்கதான்டா அந்த சட்ட ஒழுங்கு போய் எந்த சந்தையில தான்டா சிரிக்குதுன்னு பார்த்தா நேற்று விளாத்திக்குளத்துல மேடை ஏறி சிரிச்சிருக்கு. மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா? ஒருத்தன் இந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னா அவனுக்கு சனி உச்சத்துல என்ன ஒரு குத்தாட்டம் போட்டிருக்கோம். அதுவும் பக்கவாதிய ராகவும் கேதும் வாசிக்க விடுவோமா நம்ம? அதுதான் சத்தம் இல்லாம கைங்களமா பிடிச்சு உள்ள கூட்டு போய் வச்சு ஊமா குத்த போறாங்க. நீங்க சொல்ல வேணாம், நாங்க சொல்றோம். சும்மா வரல திமுக காரன் சுகரோட வந்திருக்கான். அதுவும் சுகர் மாத்திரைய வீட்டுல விட்டு வந்திருக்கான். ஒரு சுகமில்லாத மனுஷர் தான். அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, முதுகுவலி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறவரை நேத்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கிள் ஏமா மயக்கமா வருது படபடாங்குதுன்னு ஒரே ஓட்டம் ஓடினாரு பாருங்க. பின்னங்காலு புடவையில் அடிக்க ஆசம். சரியான நடிப்பு தலைவர். அவரை மேல நடிக்கிறது முடியாது. தலைவர் பயங்கரமா நடிச்சுக்கிறார். பொதுமக்கள் எங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இப்ப இவங்க என்ன பேச்சு பேசுறானுங்க, இவங்க வாய கட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ கும்புதான் ஹாப்பி என்னாச்சு?